முன்னொரு காலத்தில் ஐயாசாமி என்கிற அப்பாவி இளைஞர் வாழ்ந்து வந்தார். பெற்றோரை சிறு வயதிலேயே இழந்தவர். திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்ந்து வந்தார். கடவுள் பக்தி நிறைய உண்டு. எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதற்கு காரணம் கடவுள் அருள்தான் என்று சொல்லக்கூடியவர். தன் பெற்றோர் விட்டு சென்ற சிறிய நிலத்தில் விவசாயம் செய்து வந்தார். ஒரு முறை திடீரென்று வறட்சியான சூழ்நிலை உருவானது. மழை வராமல் பொய்த்து போனதால் விவசாயம் பாதிக்கப்பட்டது. ஐயாசாமி மட்டுமின்றி அந்த ஊரில் உள்ள எல்லா விவசாயிகளுமே விவசாயம் செய்ய முடியாமல் தவித்தார்கள். நேராக கோவிலுக்கு போன ஐயாசாமி கடவுளிடம் மனம் உருகி வேண்டிக் கொண்டார். இறைவா, நாளைக்கு இந்த ஊரில் நல்ல மழை பெய்ய வேண்டும். இங்குள்ள விவசாயிகள் மனம் குளிர வேண்டும். அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார். சக விவசாயிகளிடம் நாளை உறுதியாக மழை பெய்யும், நான் இறைவனிடம் வேண்டியிருக்கிறேன் என்று சொன்னார். அவரை மேலும் கீழுமாக ஒரு மாதிரியாக பார்த்தவர்கள் போடா பைத்தியக்காரா என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார்கள். அடுத்த மறுநாள் விடிந்தது. மழை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தாள் ஐயாசாமி. அந்த மதிய வேலை நேரத்தில் வெயில் அக்னியாக அடித்துக் கொண்டிருந்தது. அப்போது அங்கு வந்த மக்கள், வெயில் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது, இப்போது மழையா வரப்போகிறது என்று ஏளனம் செய்தார்கள். வெயில் சுட்டெரித்துக் கொண்டிருந்த மதிய வேளையில் திடீரென்று வானிலை மாற்றம் நிகழ்ந்தது. எங்கிருந்தோ திரண்டு வந்த கரு மேகங்கள் கனமழையை அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு கொட்டி தீர்த்தன. வறண்டு போய் வானம் பார்த்து வாய் பிளந்து கிடந்த நிலங்கள் எல்லாம் ஆழ்ந்த கண்ணீரில் கசிந்து உருகின. தண்ணீர் காணாமல் தவித்த மரம், செடி, கொடிகள் சிலிர்த்து கொண்டு எட்டி பார்த்தன. ஐயாசாமிக்கு ஏகத்துக்கும் சந்தோஷம். தன்னுடைய வேண்டுதலை கேட்டுத்தான் எல்லாம் வல்ல இறைவன் அந்த மலையை புளிய வைத்தார் என்று நம்பினார். ஐயாசாமி சொன்னபடியே மழை பெய்ததால் அந்த ஊர் விவசாயிகள் கொஞ்சம் மிரண்டுதான் போனார்கள். அவரது பக்தியை பாராட்டவும் செய்தார்கள். நாட்கள் நகர்ந்தன. அந்த ஆண்டுக்கான மழைக்காலம் துவங்கியது. வடகிழக்கு பருவக்காற்றும் வீச ஆரம்பித்தது. அவ்வப்போது மழை பெய்தது. ஒரு நாள் வானிலை ஆய்வு மையம் அதிர்ச்சியான செய்தி ஒன்றை வெளியிட்டது. இன்னும் ஒரு சில தினங்களில் கனமழை பெய்யும் என்று சொன்ன வானிலை ஆய்வு மையம் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்தது. கூடவே சுமார் 70 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசும் என்று எச்சரித்தது. கடவுள் பக்தி நிரம்பி இருந்த ஐயாசாமி கோவிலுக்கு வந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டார். இறைவா, கனமழை பெய்ய போகிறது என்று எச்சரித்திருக்கிறார்கள். மழையினாலும் புயலாலும் எங்கள் யாருடைய உயிருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மனமுருகி வேண்டினார். எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியே மழை பெய்ய ஆரம்பித்தது. அரசு கரையோரங்களில் வசித்து வந்த மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்று தங்க வைத்தது. ஐயாசாமி ஊரில் உள்ளவர்களும் அரசாங்கத்தின் கோரிக்கையை ஏற்று மூட்டை முடிச்சுகளுடன் முகாம்களில் தஞ்சம் புகுந்தார்கள். ஒண்டி கட்டையான ஐயாசாமி முகாமுக்கு போக மறுத்தார். அவரது ஒரே நண்பரான ராமையா அவரை பார்க்க வந்தார். டே ஐயாசாமி, மழை பெருசா பெய்யுது, ஆத்து தண்ணி இந்த பக்கம் வந்தா நம்ம எல்லாம் அடிச்சு கொண்டு போயிடும், உயிர் மிஞ்சாது. நாமும் ஊரை விட்டு வெளியேறி முகாமுக்கு போய்விடுவோம் அப்படின்னு சொன்னார். நண்பர்களே, கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களும் நல்ல குணமுடையவர்களும் இந்த பதிவிற்கு லைக் செய்து விட்டார்கள். இந்த பதிவிற்கு லைக் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. ஐயாசாமி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சும்மா இருடா, நான் கடவுள்கிட்ட சொல்லிட்டேன், இந்த கனமழையால் எனக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்படியே பாதிப்பு வந்தாலும் அந்த கடவுள் என்னை நேரில் வந்து காப்பாற்றி விடுவார். ஐயாசாமி இப்படி சொல்ல சற்று மிரண்டு போனார் ராமையா. டேய், என்னடா சொல்ற? கடவுள் வந்து காப்பாற்றுவாரா? அவரெல்லாம் நேரில் வரமாட்டார்டா. உனக்கு உதவி செய்ய அவர் முடிவு பண்ணா என்ன மாதிரி ஆட்களைத்தான் அனுப்பி வைப்பார், புரிஞ்சுக்கோ. ஓ, அப்படின்னா நீ கடவுள் அனுப்பி வச்ச ஆளா? நான் அப்படி சொல்ல வரலடா. வேற எப்படி சொல்ல வர்ற? நீ கடவுள்கிட்ட சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. ஊர்ல உள்ள எல்லோருமே வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த விவாதத்தை இன்னொரு நாள் வச்சுக்கலாம். இப்ப என்னுடன் வந்துடுறா. ராமையா எவ்வளவோ சொல்லியும் ஐயாசாமியின் மனம் மாறவில்லை. நான் இங்கேதான் இருப்பேன். எனக்கு ஒரு ஆபத்துனா அந்த கடவுளே என்னை தேடி வருவார். உனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லைனா போய்கிட்டே இரு.
நான் இங்கிருந்து வரமாட்டேன் உறுதியாக சொல்லிவிட்டார் ஐயாசாமி. ராமையாவிற்கு ஐயாசாமியை விட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேற மனம் வரவில்லை. அதனால் ராமையா வீட்டிலேயே இருந்து விட்டார். சிறிது நேரத்தில் கனமழை கொட்ட ஆரம்பித்தது. ஐயாசாமியின் கூரை வீடு ஒழுகியது. வீட்டுக்கு வெளியே ஒலிபெருக்கியில் அரசாங்கத்தின் அறிவிப்பு சத்தம் கேட்டது. இந்த கிராமத்தில் உள்ள அனைவரும் வீட்டை காலி செய்து அருகிலுள்ள முகாமில் போய் தங்குங்கள். எப்போது வேண்டுமானாலும் ஆற்றில் வெள்ளம் வரலாம். ஐயாசாமியை மறுபடியும் அழைத்து பார்த்தார். போடா பைத்தியக்காரா, கவர்மெண்ட் சொன்னா உடனே ஊருக்குள்ள வெள்ளம் வந்துடுமா? போன முறை தேர்தல் நடந்தப்போ சாராய கடைகளை எல்லாம் மூடுவோம், இனி சாராயமே நாட்டில் இருக்காதுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை நிறுத்திட்டாங்களா? அவங்க சொல்றது எதுவும் நடக்காதுடா. சாராயம் விஷயம் வேற, இந்த மழை விஷயம் வேற. அதுக்கும் இதுக்கும் ஏண்டா முடிச்சு போடுற? விவாதம் பண்ணாம என்னுடன் வாடா. திரும்ப திரும்ப ஐயாசாமியை அழைத்து பார்த்தார் ராமையா. அவர் அங்கிருந்து நகர்ந்த பாடில்லை. அதனால் ஒரு முடிவுக்கு வந்தார் ராமையா. சரி, நண்பனாச்சே, பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போகலான்னு நினைச்சேன். ஆனா நீ கடவுளே உன்னை தேடி வருவார்னு சொல்லிட்ட. அவர் வர்ற வரைக்கும் நான் இங்க இருக்க முடியாது. நான் இங்கிருந்து நேரா முகாமுக்கு போயிடுறேன். நீ வரணும்னா இப்பவே வந்துடு. இதுக்கு மேல நான் இங்க உன்னை கூப்பிட வரமாட்டேன், பாத்துக்குன்னு சொன்ன ராமையா, நீ இப்படியே இருந்தால் ஆற்று வெள்ளத்தோடு போய்விடுவாய். இனிமேல் நாங்கள் இங்கே வரமாட்டோம், தயவு செய்து வந்துவிடு என்று அவர்கள் இறுதியாக சொல்லி பார்த்தார்கள். என்னை காப்பாற்ற அந்த இறைவன் இங்கே வருவார். நான் அவரிடம் பேசிக்கொள்கிறேன், நீங்கள் போகலாம் என்று சொன்ன ஐயாசாமி இறைவனை நோக்கி கும்பிட ஆரம்பித்து விட்டார். சுத்த பைத்தியக்காரனா இருக்கானே என்று நினைத்து கொண்டு கூரையின் மீது நின்று இருந்த ஐயாசாமி, இறைவன் நீ எங்கே என்னை காப்பாற்ற ஏன் இன்னும் வரவில்லை என்று கதறினார். அவரது கதறலை விட மலையின் அலறல் அதிகமாக இருந்தது. அதில் முழுதாக கரைந்து போனது ஐயாசாமியின் குரல். அப்போது அந்த வெள்ளத்தில் அவர் தொட்டுவிடும் தூரத்தில் மரக்கட்டை ஒன்று மிதந்து வந்தது. அதையும் அவர் எட்டி பிடிக்கவில்லை. இறைவன் நேரில் வருவார், தன்னை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கையில் அதையும் விட்டுவிட்டார். கடைசியில் ஆற்று வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்ட ஐயாசாமி இறந்தே போனார். அவரை காப்பாற்ற அவர் எதிர்பார்த்து காத்திருந்த இறைவன் நேரில் வரவில்லை. ஐயாசாமி ரொம்ப நல்லவர் இல்லையா? நேராக சொர்க்கம் போனார். கடவுள் முன்பு அவரை கொண்டு போய் நிறுத்தினார்கள். கடவுளை முதலாக நேரில் பார்த்த ஐயாசாமிக்கு அவர் மேல் கோபமாய் வந்தது. இறைவா, நீங்கள் தானே என் உலகம் என்று வாழ்ந்தேன். நான் எவ்வளவோ அழைத்தும் கதறியும் நீங்கள் ஏன் என்னை காப்பாற்ற வரவில்லை? இறைவனை பார்த்து அப்படி ஒரு கேள்வியை கேட்டார். மகனே, எல்லா தவறையும் நீ செய்துவிட்டு என் மேல் ஏன் அபாண்டமாய் பழி போடுகிறாய்? உன்னை பார்க்கவும் உன்னை காப்பாற்றவும் 4 முறை நான் முயற்சி செய்தேனே. உன்னிடம் வா என்று கெஞ்சியும் பார்த்தேனே, நீதானே வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாய். தவறை நீ செய்துவிட்டு என் மேல் ஏன் பழி போடுகிறாய்? இறைவன் இப்படி சொல்லவும் புரியாமல் தவித்தார் ஐயாசாமி. இறைவனே மறுபடியும் பேசினார். உன் முரட்டு பக்தி உன் புத்தியை வேலை செய்யாமல் செய்துவிட்டது போல. உன் நண்பன் ராமையா நேரில் வந்து இங்கிருந்து போய்விடலாம் என்று பல முறை கெஞ்சினானே. அவனை உன்னிடம் அனுப்பி அப்படி பேச வைத்தது நான் தான். இரண்டாவதாக மீட்பு படகில் ஒருவர் வந்தாரே, அவரை உன் வீட்டு வாசல் வரைக்கும் அழைத்து வந்ததும் நான் தான். மூன்றாவதாக ஒரு ஹெலிகாப்டர் வந்ததே உன் வீட்டு பக்கம், அதை அனுப்பி வைத்ததும் நானே தான். கடைசியாக உன் பக்கம் ஒரு மரக்கட்டை மிதந்து வந்ததே, அதை அந்த பக்கம் வரச் செய்ததும் நானேதான். இப்படி உன்னை தேடி உன்னை காப்பாற்ற நான் பல முறை வந்த போதும் அதை வேண்டாம் என்று புறக்கணித்தது நீதான். அப்படி இருக்கும்போது நீ அழைத்தும் நான் வரவில்லை என்று சொல்வது எப்படி நியாயமாகும்? கடவுள் இப்படி சொல்ல தன்னுடைய முட்டாள்தனத்தை எண்ணி வெட்கி தலை குனிந்தார் அப்பாவி ஐயாசாமி. கடவுளே, உன்னை நம்பிதான் காரியத்தில் இறங்குகிறேன் அப்படின்னு நாம சொல்லி நிறைய செயல்கள் செய்கிறோம். அதுல சில செயல்கள்ல வெற்றி கிடைக்கலாம், இன்னும் சில செயல்கள்ல அந்த வெற்றி கிடைக்காமல் போகலாம். வெற்றி கிடைக்கும் போது அது இறைவனோட செயல்னு நாம சந்தோஷமா இருக்கிறதும், வெற்றிகள் தவறும் போது நம் நேரம் சரியில்லை
போலன்னு நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக்கிறதும் இங்க எப்போதும் நடக்கக்கூடிய ஒண்ணுதான். எது எப்படி இருந்தாலும் நமக்காக அந்த கடவுள் எல்லா நேரங்களிலும் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கார். அதை நாம தான் புரிஞ்சுக்கிறது கிடையாது. நாம கடவுளை உணர ஆரம்பிச்சுட்டா, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா, தடுக்கி விழும் கன நேரத்தில் வரக்கூடிய தோல்வியையும் முறியடிக்க முடியும். அதைத்தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இன்னும் நிறைய கதையில பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்து இந்த வலதோரத்துல இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு, அதையும் தொட்டு பார்த்துருங்க. இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி நண்பர்களே.